ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஒரு அடிஷன்ல இருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் தான் சால்வ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல ஆக்சுவலா நம்ம இதெல்லாம் தான் பார்த்தோம். ஸோ பேசிக்கா நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஒரு அடிஷன்ல இருந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ அந்த அந்த பேசிக்கா நான் இன்ட்ரோ கொடுத்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம இந்த கொஸ்டின் தான் சால்வ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணிடலாம் இன்னைக்கு வீடியோல. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 736 into 103 equal to 736 into something plus 736 into 3. ஸோ இந்த சம்திங் தான் நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த அன்னோன் தான் கண்டுபிடிக்கணும் நீங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம 103 எப்படி இப்போ இங்க 736 into 3 கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு க்ளூ. ஸோ சம்திங் அதாவது 736 நீங்க 103 நீங்க 100 plus 3 எழுதிங்கன்னா மேபி கிடைக்கலாம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி நீங்க அதில் அப்ளை பண்ணலாம். ஸோ 736 into 103 can be written as 736 into 100 plus 3. ஓகேவா, இது பேசிக் ஐடியா, இது நார்மல் ஐடியா தான். 103 நான் 100 plus 3 ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். இப்போ நீங்க டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்க 736 into 100 ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் பிளஸ் 736 into 3 பண்ணலாம். ஸோ இது எப்படி வரும்னா 736 into 103 equal to 736 into 100 plus 736 into 3. ஸோ பேசிக்கா நீங்க இதான் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் இதால இதை மல்டிப்ளை பண்றீங்க, அப்புறம் பிளஸ் இதால இதை மல்டிப்ளை பண்றீங்க. ஸோ இதான் பண்றீங்க. செகண்ட் ஸ்டெப்ல இதான் பண்றீங்க. ஓகேவா, ஸோ இது புரிஞ்சுக்கிட்டா போதும். நான் வேணா அதை கிளியரா காமிக்கிறேன். ஓகே, இது தெரியும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு இது பார்த்தாலே தெரியும். ஸோ இப்போ இதான் ஆன்சர் ஆக்சுவலா. ஸோ ஆன்சர் வந்து 100 தான். ஸோ இந்த 736 into 3 சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு. 736 into 100 தான் இங்க போடணும். ஸோ இந்த இடத்துல 100 போட்டீங்கன்னா கேம் ஓவர், அவ்வளவுதான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் 100. நம்ம செகண்ட் கொஸ்டின் போலாம். செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 258 into something equal to 258 into 1000 plus 258 into 8. ஓகேவா, ஸோ அந்த கொஸ்டின் போயிடலாம். ஸோ 258 into 1000 plus 258 into 8 இதை எப்படி எழுதலாம் நீங்க? இது நீங்க 258 நீங்க காமனா எடுத்துக்கலாம். ஆக்சுவலா 258க்கும் into 1000க்கும் 258 into 8க்கும் காமனா இருக்க 258 தான். ஸோ அதை நீங்க காமனா வெளில எடுத்துடலாம். இப்படி வெளில எடுத்தீங்கன்னா நீங்க பாக்கி என்ன இருக்குன்னா 1000 plus 8ன்னு எழுதலாம் இது நீங்க. ஸோ திஸ் இஸ் சேம் அஸ் இப்போ நீங்க எக்ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது கிடைச்சிடும். பேக் டு இந்த ஒரிஜினல் ஸ்டேட்மெண்ட் கிடைச்சிடும். ஸோ சப்போஸ் இதை நீங்க இந்த ஸ்டார் எக்ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது கிடைச்சிடும். ஸோ இதான் ஆன்சர். ஸோ 258 into 1000 plus 8 is the same as 258 into 1000 plus 258 into 8. ஸோ இதான் இந்த ஸ்டஃப் தான் கேட்கறாங்க. ஸோ இதான் ஆன்சர் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. ஸோ 1008 தான் ஆன்சர். 1000 plus 8 தான் ஆன்சர். ஸோ இந்த இடத்துல நீங்க 1008 எழுதிக்கலாம், அவ்வளவுதான். ஸோ 1008 தான் ஆன்சர். மேபி நம்ம இன்னொரு கொஸ்டின் போடலாமா? ஓகே, இந்த கொஸ்டின் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம், தேர்ட் கொஸ்டின். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூகுள் ஹைப்பர் மேக்ஸ்ன்னு போட்டீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.